எனக்கு பிரியமான அன்பான ஜாய்லின் டிவி நேயர்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லி நான் உங்களை அன்பாய் உங்கள் மத்தியில் நான் பேசுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே நல்ல வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாய் நான் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். இந்த ஜாய்லின் டிவி மூலமாக உங்களை நான் சந்திப்பது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விதமாக வேதத்தில் பார்க்கும் பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். திரும்ப நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் நீ மேலாவாய் என்கிற வார்த்தையின்படி தேவஜனமே, இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் பலவிதமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தலையாய் இருக்க வேண்டிய மனிதன், தலையாய் இருக்க வேண்டிய ஒரு வாலிபன், தலையாய் இருக்க வேண்டிய ஒரு வாலிப மகள், தலையாய் இருக்க வேண்டிய ஒரு குடும்ப தலைவர், தலையாய் இருக்க வேண்டிய ஒரு குடும்ப தலைவி, தலையாய் இருக்க வேண்டிய அநேக மக்கள் பூமியில் இன்றைக்கு வாளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ வேதனையான ஒரு சூழ்நிலை. சற்று யோசித்து பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், குழப்பங்கள். மனிதனுக்கு என்ன செய்வதென்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஜனங்களுக்கும் என் தேவனாகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் தேவனாயிருக்கிறார், அவர் இரட்சகராயிருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் மனிதன் தலையாயிருக்கும்படியாய். வாளாயிருக்கிற மனிதனை ஆதியிலே நீங்கள் பாருங்கள், நம்முடைய முற்பிதாவாகிய முதல் மனிதன் மனுஷி ஆதாம் ஏவாள், தேவன் அவர்களை தேவனுடைய சாயலில் அவருடைய ரூபத்தின்படியே பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசிலே ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவாக ஆனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவர் எதற்காக சிருஷ்டித்தார்? எதற்கு ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தார்? அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் தலையாக வைத்திருந்தார். முக்கியஸ்தர்களாக இருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேற பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்தது, அங்கே அழகான நதிகள் ஓடியது, அங்கே சமாதானம், சந்தோஷம், சகல மகிழ்ச்சி அங்கே நிறைந்திருந்தது. தேவன் அவரோடு கூட உலாவினார். பாருங்கள், தலையாயிருந்த மனிதன், தலையாயிருந்த மனுஷி, பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே தலையாயிருக்க வேண்டிய மனிதன், தலையாயிருக்க வேண்டிய மனுஷி வாளாய் மாறினார்கள். அவர்கள் மூலமாய் பூமிக்கு மரணம் வந்தது, சாபம் வந்தது, பூமி அவர்கள் நிமித்தம் சபிக்கப்பட்டது, மனுஷன் சபிக்கப்பட்டான், மனுஷி சபிக்கப்பட்டாள். தேவன் பாருங்கள், அந்த சாத்தான் சர்ப்பத்தை ஒரு கூலியாக, ஒரு கையாளாக வைத்து அவர்களை பாவத்தில் விழ வைத்தான். எவ்வளோ வேதனையான சூழ்நிலை பாருங்கள். அதனால தான் கர்த்தர் அந்த பாம்பையும் அந்த சர்ப்பத்தையும் கர்த்தர் சபித்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன அழகான வாக்குத்தத்தம்! அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த வசனத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள். தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை மனு வர்க்கத்துக்கு, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை, அது ஆதியாகமத்தில் ஒரு போக்கை, கெட்டுப்போன மனிதன், தேவனை விட்டு தூரமாய் போன மனிதனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்.
அவர் உன் தலையை நசுக்குவார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், கர்த்தர் சொல்கிறார் பிசாசை பார்த்து, சாத்தானே, உன் வித்துக்கும் அவள் வித்து இயேசு கிறிஸ்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இயேசு கிறிஸ்துவின் குதிங்காலில் தான் நசுக்கப்பட்டது. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து பாருங்கள், சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டார். சிலுவை என்றால் நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என் வாழ்க்கை பாருங்கள் கழித்தலாக இருந்தது. கழித்தல். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் தகப்பனார் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு தொழிலதிபர். நானும் அந்த தொழிலில் தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கை, தலையில்லாத வாழ்க்கையாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாம் கழித்தல், படிப்பிலே கழித்தல், உலகத்திலே கழித்தல். நான் ஒரு கழித்தலாக இருந்தேன். நான் வாளாக இருந்தேன். எல்லா விதத்திலும் ஐ வாஸ் லாஸ்ட். மிக தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டேன். அப்புறம் தான் பாருங்கள், என்னை உள்ளத்தில் யோசித்தேன், வாழ்வதை பார்க்கிலும் சாவது தான் நல்லது என்று சொல்லி என் வாழ்க்கையில் யோசித்தேன். செத்து போகிறது தான் நமக்கு ஒரு வழி என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பாருங்கள் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். தள்ளப்பட்ட நான், ஒதுக்கப்பட்ட நான், வாளாயிருந்த நான், பிசாசானவன் என்னை கொலை செய்ய பார்த்தான். தேவனது நாளிலே என்னை ஒரு ஊழியக்காரனாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். பிசாசு என்னை 3 முறை கொல்ல பார்த்தான். நான் 2 வயதாக இருக்கும் பொழுது எங்கள் தாய் வீட்டில் இருந்தால் தகப்பன் வேலைக்கு போயிருந்தார். ஒரு தண்ணி தொட்டியில் என்னை சகோதரிகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். தண்ணீர் வந்தது தொட்டியில், தண்ணீர் நிரம்பிட்டு நான் தூங்கி அந்த தண்ணீரை குடித்து, நான் குழந்தையாக இருந்தேன், ஏற்கனவே ஒரு 1.5 வயது 2 வயது இருக்கும். என் தாயார் சொல்லுவார்கள், அந்த முத்தத்தில் இருந்த தண்ணி டேங்கில் தண்ணி நிரம்பி தண்ணீர் குடித்து சாகர நிலையில் கடந்தேன். அந்த வேளையில் என்னுடைய தாத்தா பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தார். அவர் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுகிறவர். கர்த்தர் பாருங்கள் என்ன அழகாக என்னை தேவன் தப்புவித்தார். என் தகப்பனார் வேலையிலிருந்து வருவார் என்று என் தாயார் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் ஆயத்தப்படுத்தி செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று மாலையிலே காக்கா சத்தம், எல்லா காக்காக்களும் வந்து சத்தம் போட ஆரம்பித்தது. என் தாயார் என்ன சத்தம் என்று சொல்லி வெளியே எட்டி பார்த்த பொழுது அந்த தண்ணீர் டேங்கில் நான் சாகர நிலையில் கடந்தேன். என் தாயார் ஓடி வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை தூக்கி எடுத்து நான் மரித்த நிலையில் கடந்தேன். ஏறக்குறைய நான் மரித்த நிலை. அந்த வேளையில் கரெக்டாக என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவுடைய சித்தப்பா பாஸ்டர் பெஞ்சமின் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். கரெக்டாக அந்த டைம் பாருங்கள். உடனடியாக இயேசுவே என்று தாயார் கத்தின பொழுது எங்கள் தாத்தா ஓடி வந்து என்னை தூக்கி எடுத்து என்னை உதறி அதுக்கு வேண்டிய ஃபஸ்ட் எய்ட் செய்து போன ஜீவனை கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். பிசாசுக்கு தெரிகிறது இவன் ஒரு ஊழியக்காரனாய் வந்து விடுவான், இவனை தலையாக்காமல் வாளாக்கி இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசு கொலைகாரன் பாருங்கள், மனுஷ கொலைபாதகன் என்னை அழிக்க பார்த்தான். இன்றைக்கு பிசாசானவன் மனு வர்க்கத்தை அழித்து கொண்டிருக்கிறான், வாலிப பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிறான், குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையை தலையாக இருக்கிற வேண்டிய உன்னை எப்படியாவது உன்னை அழித்து உன்மேல் பழி வாங்கி உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போக பார்க்கிறான். ஆனால் இயேசுடைய வாக்குத்தத்தம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து உன் வித்துக்கும், கர்த்தர் பார்த்து சொல்கிறார் பிசாசை பார்த்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? பிசாசின் தலையை நசுக்கும்படியாய். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாருங்கள் அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது அவன் சொன்னேன், கழித்தல் என் வாழ்க்கை, நான் தனிமையாய் இயேசுவை என் வாழ்க்கையில் தலையாய் நான் வைக்காததினாலே, அவரை நான் ஏற்படுத்தாதனாலே என் வாழ்க்கை கழித்தலும் அது வாளாய் காணப்பட்டது. ஆனால் குறுக்கே என் வாழ்க்கையில் இயேசுவை நான் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். நான் சொன்னேன் அல்லவா, முதல் முறையாக 2 வயது குழந்தையாக இருக்கும்போது என்னை பிசாசு கொல்ல பார்த்தான். 2வது நான் வாலிப பிராயத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது நான் தற்கொலை பண்ணி சாகலாம் என்று யோசித்தேன். அந்த வேளையில் இயேசு என்னை அன்பாய் அழைத்தார். மகனே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து அநேகருக்கு நான் உன்னை பிரயோஜனமாய் வைக்கப் போகிறேன், வா, மனம் திரும்பி வா என்று சொல்லி இயேசு என்னை அன்பாய் அழைத்தார். அந்த வேளையிலும் நான் மரித்து விடலாம் என்று யோசித்தேன். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை.
என் மனபோன போக்கிலே நான் போனது நிமித்தமாய் கழித்தல் என் வாழ்க்கையிலே. அப்பொழுதுதான் இயேசு என்னை அன்பாய் அழைத்தார். டேனியல், வா மகனே, நான் உன்னை வாலாக்காமலை தலையாக்குவேன், வா, மனம் திரும்பி வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி இயேசு எவ்வளவு கரிசனையாய் அன்பாய் உங்களை அழைக்கிறார் பாருங்கள். உன்னை தலையாக்கும்படியாய் இயேசு என்னை அழைத்தார். அழுது ஒப்பு கொடுத்து, ஐயோ நான் பாவி என்பதை உணர்த்தப்பட்டேன், மனம் திரும்பினேன். இயேசுவின் வாழ்க்கையில் தலையாய் வைத்து கொண்டேன். என் பாவத்தை அறிக்கையிட்டேன். 3-4 நாட்கள் கதறி அழுது என் பாவங்களை நல்லா அறிக்கையிட்டேன். பாவங்களை விட்டு திரும்பினேன். அக்கிரமத்தை வெறுத்தேன், அநியாயத்தை வெறுத்தேன், பிசாசை வெறுத்தேன், அசுத்தத்தை வெறுத்தேன், அக்கிரமத்தை வெறுத்தேன், அநீதியை வெறுத்தேன். இயேசுவாகிய ஒளி என் உள்ளத்தில் வந்தார். என் உள்ளத்தில் வந்து அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றினார். என்னுடைய வல்லமையினால் என்னை அபிஷேகித்தார். பரிசுத்தாவினால் என்னை நிரப்பினார். என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட என் வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷமான வாழ்க்கை பாருங்கள். குறுக்கே என் வாழ்க்கையில் இயேசு வந்தார் பாருங்கள். ப்ளஸ் என் வாழ்க்கை கூட்டலாய் மாறிற்று. பிற்பாடு சிலுவையை நான் என் வாழ்க்கையில் நான் சுமக்க ஆரம்பித்தேன். பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரங்கள், பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் என் நண்பர்கள் என்னை உதறி தள்ளினார்கள். என் நண்பர்கள் என்னை அவாய்ட் பண்ணினார்கள். என் நண்பர்கள் என்னை வெறுத்தார்கள். என் சொந்தக்காரர்கள் எல்லாரும் என்னை குறைவாய் பேச ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எத்தனை பிரச்சனைகள். அந்த சிலுவையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் சிலுவையாக எனக்கு காணப்பட்டது. அதை சுமந்தேன் சந்தோஷமாக. அதான் மல்டிப்ளிகேஷன் என் வாழ்க்கையில் பாருங்கள். முதலாவது கழித்தல். என் வாழ்க்கையை நான் தனிமையாக இருந்தபோது கழித்தலாக இருந்தது. குறுக்கே என் வாழ்க்கையில் இயேசு வந்தார், கூட்டலாய் மாறிற்று. பிற்பாடு அந்த சிலுவையை, ரட்சிப்பை, அந்த மனம் திரும்புதலை, அவருடைய சத்தியத்தை நான் கை கொண்டது நிமித்தமாக எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்டேன். மல்டிப்ளிகேஷன் வாழ்க்கையில் பெருக்கல். 10 + 10 20 தான். ஆனால் 10 × 10 100 மல்டிப்ளிகேஷன். எத்தனை அதிசயம் பாருங்கள், எத்தனை அற்புதம். என் வாழ்க்கையில் இயேசு வந்தது நிமித்தமாய், இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் தலையாய் வைத்தது நிமித்தமாய் நான் என்னுடைய படிப்பிலே ரொம்ப அதிகமான படிப்பில்லை. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் என்னை என் தொழில், என் தகப்பனார் நடத்தின தொழிலில் நானும் சேர்ந்து தொழில் நடத்த ஆரம்பித்தேன். கர்த்தரை அதிகமாக ஆசீர்வாதம் சொல்ல வேண்டுமானால் நேரமே பத்தாது. என் தகப்பனார் செய்த தொழிலிலே சுருக்கமாய் சொல்கிறேன், 150 கிலோ 200 கிலோ வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழில் எடுத்த பிறகு, நான் தொழிலை இப்போ தற்சமயம் நான் ஏறக்குறைய 38 ஆண்டுகள் தொழில் நடத்தினேன். கடைசியில் நான் மூடும் பொழுது 40,000 கிலோ மிஷின் செய்யத்தக்கதாய் தேவன் கிருபை செய்தார். இயந்திரங்களை, ஒரே இயந்திரம் 40,000 கிலோ, ஒரு ட்ரெய்லரும் 3 லாரியில் அதை ஏற்ற வேண்டும். அப்படியாக தேவன் பாருங்கள் என் தொழில் வாழ்க்கையில் என்னை தலையாக உயர்த்தினார். என்னை அதிகமாய் மேன்மைப்படுத்தினார். எவ்வளவுக்கு எவ்வளவாய் நான் கீழே ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். இந்த சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே தலையாக ஏற்றுக்கொண்டு பார். அவர்தான் சிலுவையில் உனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், உனக்காக உயிர் கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவருடைய கல்லறை திறந்து இருக்கிறது. எல்லாருடைய கல்லறை மூடின கல்லறை. எதிர்காலம் இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான வயதான தாயே, தகப்பனே, ஒருவன் நீ விதவையாக இருக்கலாம், உன்னை எல்லாரும் கைவிட்டிருக்காங்களா, பயப்படாத, கலங்காத, சோர்ந்து போகாத. இயேசு கிறிஸ்து உன்னை தலையாக்க வல்லவர். இயேசு கிறிஸ்து உனக்காக தம் இரத்தத்தை உனக்காக சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீ பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உப்பு கடலில் இருக்கும்போது அது உப்பாய் மாறாது. கடல் என்பது ஜாதி, மதம், கட்சி. கடலில் இருக்கும்போது சூரியன் கடலிலும் உதிக்கிறது, நிலத்திலும் உதிக்கிறது. ஆனால் அந்த நம்ம அந்த உப்பளத்தில் பார்ப்போம்னால் பாத்திக்கு அந்த கடல் நீர் வரும்போது பாத்தியில் இருக்கிற அந்த நீர் பாருங்கள் உப்பாய் மாறுகிறது. என்னவென்றால் இம்பியூரிட்டிஸ், கடல் நீரில் இருக்கிற அசுத்தங்களெல்லாம் அந்த சூரிய ஒளியிலே அது எவாப்ரேட் ஆகிறது. ஆனால் கடல் இருக்கும்போது உப்பாய் மாறாது. கடல் நீரை நாம் அப்படியே யூஸ் பண்ணுவோமானால் அது இம்ப்யூரிட்டி, அதாவது அதில் அதிகமான பாய்சன் இருக்கிறது. ஒரு உலக மனுஷன், மனம் திரும்பாதவன், பாய்சன், அவன் பேசும்பொழுது
மனிதர்கள் மரித்து போகிறார்கள். கணவன் மனைவிட்ட பேசும்பொழுது மனைவி மரித்து போகிறாள். தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட இடத்துல பேசும்பொழுது தற்கொலை பண்ணி சாகிறார்கள். பாருங்க, பாய்சனஸ். ஒரு சாதாரண மனிதன் பாய்சன் போல இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நீ மனம் திரும்பி வா. இயேசு கிறிஸ்துனுடைய பாத்திக்குள்ளே, அந்த சத்தியத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துனுடைய அன்புக்குள்ளே நீ வரும்பொழுது அந்த கடல் நீர் எப்படி உப்பாய் மாறுகிறதோ நீ பயனுள்ள ஒரு உப்பாய் மாறுவாய். அந்த அசுத்தங்கள்லாம் நீங்கப்பட்ட பிறகு பாருங்கள், வெண்ணிறமுள்ள கிறிஸ்டல், அதை நொறுக்கி அதை எடுத்து நாம் ஆகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம். ருசியை கொண்டு வருகிறது, உன்னை சுத்திகரிக்கிறது. உப்பு சுத்திகரிப்பதுக்கு பயன்படுத்துகிறார்கள். உப்பு வெண்ணிறம் பரிசுத்தத்தை காட்டுகிறது. அது தண்ணீரிலே கரைந்து விடுகிறது. ஆண்டவர் மனதுருகும் அன்பை வெளிப்படுத்துகிறார். உன்னை பாதுகாக்கிறது. அந்த உப்பு பாருங்கள், கருவாடு மீன் கெட்டு போகாமல், அது அழுகி போகாமல் உப்பை அதை கலந்து அதை உப்பினால் அதை பதப்படுத்தும் பொழுது அந்த மீன் பாருங்கள் கருவாடாய் மாறி அது ஒரு ஆகாரமாய் மாறுகிறது. அது பாதுகாக்கிறது. இயேசு கிறிஸ்து வருமளவும் உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறது. உன்னுடைய சந்ததியை பாதுகாக்கிறது. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது மகிமையான அன்பு. உனக்கு பட்ட பாடுகள், இயேசு கிறிஸ்து உன் நிந்தையை சுமந்தார், உன் அவமானத்தை சுமந்தார், உன் வேதனையை சுமந்தார், உன் கண்ணீரை சுமந்தார், உன் கவலையை சுமந்தார். நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கினார் அல்லவா? உனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் அல்லவா? நீ ஏன் இப்படி வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ இன்றைக்கு மனம் திரும்பி இந்த இயேசுவை தலையாக நீ வைத்துக் கொள்வாயானால் உன் சரீரத்தில் சுகம் உண்டு. சிலுவையில் இயேசு தொங்குவது சொன்னார், எல்லாம் முடிந்தது. உன் வேதனைகளுக்கு முடிவு, உன் வியாதிகளுக்கு முடிவு, உன் கவலைகளுக்கு முடிவு, உன் துன்பத்துக்கு முடிவு, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு சிலுவையில் கதறினார். எல்லாம் முடிந்தது. அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், வயதான தாயே, தகப்பனே, அருமையான விதவே, ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? எல்லாம் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நீ வா, சபைக்குள்ளே வா, உன் வாழ்க்கை மாறும். நீ இனி வாளாக இருக்க மாட்டாய், இனி தலையாக இருப்பாய். உன் படிப்பிலே, உன் வேலையிலே, உன் தொழிலிலே, உன்னுடைய எல்லா கையின் பிரயாசத்தில், உன்னுடைய காரியங்களை உனக்கு ஃபெயிலியராக நான் பார்த்து சொல்கிறேன், என்னுடைய ஃபெயிலியர் சக்ஸஸ் ஆகி மாறிவிட்டது. உனக்கு இயேசுவை தலையாய் வைத்துக் கொள்வாயானால் அவர் உன்னை தலையாய் உயர்த்துவார். உன் சந்ததியை தலையாய் உயர்த்துவார். எத்தனை இழப்புகள் நீ வேத நிமித்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கா? ஐயோ, நான் இழந்து விட்டேனே, எல்லாம் இழப்பு இழப்பு இழப்பு. எவ்வளவு இழந்தாயோ அவ்வளவாய் நீ மறுபடியுமாய் பெற்றுக்கொள்வாய். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே செய்தார், உன் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் சின்ன பல்லை ஒன்று என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத ஒரு பல்லவி. இயேசு என்னை சுகமாக்கினார். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் நல்ல மருந்து இயேசு. அவர் உனக்கு நல்ல மருந்து. இந்த மாதிரி மருந்து உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த இயேசுவாகிய மருந்தை நீ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார். உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு. உன் ஆத்துமா வாழும், உன் ஆத்துமா செழிக்கும். உன்னை எல்லா விதத்திலும் உன்னை தலையாய் வைப்பார். உன் ஊழிய பாதையிலே உன்னை தலையாய் வைப்பார். உன்னுடைய கையின் பிரயாசங்களிலே, உன் படிப்பிலே, உன் தொழிலிலே, உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய எல்லா விதமான நெருக்கத்தின் மத்தியில் நீ இயேசுவண்டை வந்து பார். உன்னை ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். Praise the Lord. நல் மருந்தாம் இயேசு அவரும் நல் மருந்தாம் இயேசு, நல் மருந்தாம் இயேசு அவரும் நல் மருந்தாம் இயேசு. பாவம் சாபம் நீங்க நல் மருந்தாம் இயேசு. பாவம் சாபம் நீங்க நல் மருந்தாம் இயேசு, நல் மருந்தாம் இயேசு அவர் என் நல் மருந்தாம் இயேசு. வாழ்வில் இருள் நீங்க
நல்மருந்தாம் இயேசு. வாழ்வில் இருள் நீங்க நல்மருந்தாம் இயேசு. நல்மருந்தாம் இயேசு, அவர் உன் நல்மருந்தாம் இயேசு. வியாதி துக்கம் நீங்க நல்மருந்தாம் இயேசு. வியாதி துக்கம் நீங்க நல்மருந்தாம் இயேசு. நல்மருந்தாம் இயேசு, அவர் உன் நல்மருந்தாம் இயேசு. நித்திய வாழ்வளிக்க நல்மருந்தாம் இயேசு. நித்திய வாழ்வளிக்க நல்மருந்தாம் இயேசு. நல்மருந்தாம் இயேசு, அவர் உன் நல்மருந்தாம் இயேசு. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஒருவேளை மரித்து போயிருப்பேனானால், நான் தற்கொலை செய்து மரித்து போயிருப்பேனானால், நான் ரட்சிக்கப்பட்டு 43 ஆண்டுகளாகிறது. எனக்கு விவாகமாகி 33 ஆண்டுகளாகிறது. ஆண்டவருடைய ஊழிய பாதையில் நடத்தி கொண்டு கடந்த 25 ஆண்டுகளாக அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கு. பிள்ளை இல்லாது இருந்தேன். பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்து எனக்கு ஊழியத்தையும் கொடுத்தார். அடையாளமாக பிள்ளைகளை தந்தார். என் மூத்த மகள் டாக்டர் முடித்து ஒரு டாக்டரை விவாகம் பண்ணி இப்போ அவள் ஃபேமிலி வேலை இருக்கிறாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். என் மகன் இப்பொழுது டாக்டர் படித்து கொண்டிருக்கிறான். படித்து முடித்துவிட்டு அவன் ஊழியத்தையும் செய்து ஒரு மெடிக்கல் டாக்டராக வரப்போகிறான். என்ன பாருங்கள், கர்த்தர் ஆச்சரியமாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலேயே நம்மை வாழ வைக்கிறார். நித்தியத்துக்குள்ளேயே தேவன் நம்மை அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். இந்த பூமியிலேயே நீங்கள் தலையாக இருக்க வேண்டும், பரலோகத்திலேயும் உன்னை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? நீ வாழ வேண்டும். என்னை இயேசு வாழ வைத்தார், உன்னையும் வாழ வைப்பார். இது நிச்சயம், இது சத்தியம். ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த ஜாய்லின் டிவி ப்ரோக்ராம் மூலமாக அருமையான, எங்களுக்கு பிரியமான எங்கள் மக்களை, எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளை, எனக்கு பிரியமான என் வாலிப தம்பி தங்கைமார்களை, அப்பா, சிறு பிள்ளைகளை, வயதானவர்களை, உதவிகளை கண்ணோக்கி பாருமப்பா. என்னை விடுவித்த தேவன், என்னை வாளாக்காமல் தலையாக்கின தேவன், என் சந்ததி அவிதமாய் நடத்தி கொண்டிருக்கிறவர். நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இதோ பூமியில் எல்லா மக்களுக்காக அல்லவா நீ சிலுவிலே ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக நீ தொங்கினீர் அல்லவா அப்பா. ஆண்டவர் ஒரு கொலையாளி போல, குற்றவாளி போல் நீ தொங்கினீர் அல்லவா. நானும் என் ஜனங்களும் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உம்முடைய வெளியேற பெற்ற ஜீவனை சிலுவையிலே ஊற்றி நிரப்பா. கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரிபூர்ண ஜீவனை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நீர் பரமீறி போயிருக்கிறீர், சீக்கிரமாய் வரப்போகிறீர். எங்கள் அருமையான ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து அற்புதமாய் ஒரு சுகத்தை இப்பொழுதே தருகிறீர். அவருடைய ஆத்மாவுக்கு சுகம், அவருடைய ஆவிக்கு சுகம், அவருடைய சரீரத்துக்கு சுகத்தை இப்பொழுதே தருகிறீரப்பா. இப்பொழுதே தருகிறீர். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை நீ சிலுவிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாக பரிபூர்ண ஆரோக்கியத்தை கட்டடுவீராக. இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ராஜா ஒரு சொட்டு இப்பொழுது அந்த ஆத்துமாவிலே வந்து இறங்குறதையா. அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை தொடுகிறது. அவர்கள் மேல் நான் தெளிக்கிறேன். எந்தெந்த இடத்தில் பிரச்சனைகளோ அவர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது இப்பொழுதே அந்த அற்புதத்தை இப்பொழுதே செய்கிறீர், இப்பொழுதே செய்கிறீர். என்ன வாழ வைத்த தெய்வம் இந்த அருமையான எங்களுடைய மக்களை வாழ வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அருமையானது ஜாய்லின் ஆண்டவரே, இந்த டிவி ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டிவி ப்ரோக்ராமில் பார்த்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இப்பொழுது அற்புதத்தை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், சமாதானத்தை கட்டளையிடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.